வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே தன்னுடைய பெற்றோர்களோடு அல்லது தாங்கள் விரும்புகின்ற மக்களோடு இருக்க விரும்புவார்கள். இருட்டான இடத்திற்குள்ளதாய் போகும் பொழுதோ அல்லது யாருமே இல்லாத ஒரு அறைக்குள்ளே போகும் பொழுதோ அவர்கள் தனியாய் செல்வதற்கு பயப்படுவார்கள். அப்பாவோ அம்மாவோ அல்லது அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருந்தால் அவர்கள் தைரியமாக செல்வார்கள். தங்களுக்கு பிடித்தவர்கள், தங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தைரியம் வந்து விடுகின்றது, பயம் போய் விடுகின்றது. அன்பானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆண்டவருடைய பிரசன்னமும் நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையை, பாதுகாப்பு உணர்வை கொடுக்கின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னோடு இரும். இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க எப்பொழுதுமே நாம் விரும்புகின்றோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பாதுகாப்பாய் இருக்க விரும்புவது அவசியம்தான். அவருடைய பிரசன்னம்தான் நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு உள்ளது என்பதையும், எப்போது எடுக்கப்படும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்வது முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம்தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்த பொழுது அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அதை ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி உணர்த்தினார், தண்டித்தார் என்று பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதாவது அவர்களை விட்டு தம்முடைய பிரசன்னத்தை எடுத்து விடுகிறார். அப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் இஸ்ரவேல் மக்களை விட்டு விலகினதால் அவர்கள் வேலி இல்லாத தோட்டத்தை போல ஆகிவிடுவார்கள். இதுவரை அவர்களுக்கு விரோதமாக வந்தவர்களை எதிர்த்து போராடின, பாதுகாத்த தேவ பிரசன்னம் இப்போது இல்லை. இதன் விளைவாக எப்படி வேலி இல்லாத தோட்டத்தில் ஆடு மாடுகள் நுழைந்து பயிர்களை நாசம் செய்து விடுமோ, அதுபோல எதிரிகள் உள்ளே புகுந்து இஸ்ரவேலரை மேற்கொள்ளுவார்கள், தங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளுவார்கள். கடவுளுக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது நம்மை தேவ பிரசன்னம் எப்போதும் சூழ்ந்திருக்கும். கடவுள் ஆளுகை செய்து நமக்கு எதிராக வருகின்றவர்களை, சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவார், வழிகாட்டுவார். தம்முடைய பிரசன்னத்தை தம் ஜனங்களை விட்டு எடுத்து விடுவதுதான் கீழ்ப்படியாத இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் தண்டனை. அன்பானவர்களே, ஆண்டவரின் உறவு இல்லாத வாழ்வே ஒரு தண்டனை போன்றதுதான். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருந்தால் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். ஆண்டவர் நீதியுள்ளவர், நம்மேல் கரிசனையுள்ளவர். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் கூறுகின்றது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமானது. ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது எப்போதும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். எப்படியெல்லாமோ வாழ்ந்துவிட்டு யாரிடமோ சென்று ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது வீணான காரியமாகும்.
யாரிடமும் தேவ பிரசன்னத்திற்காக நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே சென்றாலும் தேவ பிரசன்னத்தோடு செல்லுங்கள். அவருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற பொழுது, நிச்சயமாய் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.